வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். 2 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பல்லடம் அருகே எண்மக்கள் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. பல்லடம் சாலையில் இன்று ஒரு நாள் போக்குவரத்து மாற்றம். சென்னை மெரினாவில் புதுப்பொலிவுடன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் திறப்பு. புதுப்பிக்கப்பட்ட அண்ணாவின் நினைவிடத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சுயமரியாதை கொள்கைகளை கருணாநிதி நினைவிடத்தில் கலைஞர் உலகம் என்ற பெயரில் அருங்காட்சியகம் திறப்பு. கலைஞரின் தாஜ்மஹால் என்று கூறலாம் என நடிகர் ரஜினிகாந்த் கருத்து. கலைஞருடைய சமாதியை சொல்றதை விட கலைஞருடைய தாஜ்மஹால் சொல்லலாம். அவ்வளவு அருமை. ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டில் புதன்கிழமையில் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் கோரிக்கை. 200 கம்பெனி துணை ராணுவத்தினர் மார்ச் முதல் வாரம் வர உள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். இடமாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகள் அதே நாடாளுமன்ற தொகுதிக்குள் மற்றொரு மாவட்டத்தில் பணியாற்றாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தலைமைச் செயலாளர், டிஜிபி, அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதம். மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என ஓரிரு வாரங்களில் அறிவிப்பு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தகவல். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சிகள் கூட்டணி. நாட்டின் பொருளாதாரம் மேம்பட மோடியின் தலைமை அவசியம் என ஜி.கே. வாசன் விளக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ திடீரென சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் யுவராஜா குடும்பத்தினர் சார்பில் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்ததாக விளக்கம். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயம் பாஜக போட்டியிடும். வேட்பாளர் யார் என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 14,000 ஊழியர்கள் ஸ்ட்ரைக் என அறிவிப்பு. கூவத்தூர் விவகாரத்தில் எந்த ஆதாரமும் இல்லாமல் தன்னை தொடர்புபடுத்தி அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ.வி. ராஜு பேசியதாக குற்றச்சாட்டு. 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சேலம் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் மனு. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக பிரமுகரும் தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக்கிற்கு சம்மன். தலைமறைவாக உள்ளதால் வீட்டில் சம்மனை ஒட்டிச் சென்ற அதிகாரிகள். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் ஆளும் திமுக நிர்வாகிகள் என்பது வெட்கக்கேடானது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி திடீரென ஒத்திவைப்பு. செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளால் எல். முருகன் ஆவேசம். ஒரு நிகழ்ச்சியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வேற லாங்குவேஜ்ல ஹிந்தில சொல்லவா? இல்ல நிகழ்ச்சி போஸ்ட்போன் ஆயிருக்கிறது இங்கிலீஷ்ல சொல்ற கேளுங்க. ஏங்க நிகழ்ச்சி ஒத்தி வைக்க தானே பட்டிருக்கிறது. கீழ
கீழடியில் நடைபெற்ற முதல் 2 கட்ட அகழ்வாராய்ச்சி குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய தொல்லியல் துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் கொள்ளையனை காலில் சுட்டுப்பிடித்த போலீஸ். சார்பு ஆய்வாளரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது அதிரடி நடவடிக்கை. விதிமீறல் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் 10 ஆண்டுகளாக அதிகாரிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டு வாக்காளராக மாறிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட திட்டம் என தகவல். திண்டுக்கல்லில் பட்டப்பகலில் திமுக கவுன்சிலரின் தந்தை வெட்டி படுகொலை. மிளகாய் பொடியை தூவி வெட்டியவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை உள்ளிட்ட 3 திட்டங்களுக்கு 315 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் அறிவிப்பால் சர்ச்சை. பேடிஎம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விஜய் சேகர் சர்மா ராஜினாமா. அமலாக்கத்துறை முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் திடீர் முடிவு. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா. ராஞ்சியில் நடந்த 4வது போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. கோவை மாவட்டம் பல்லடத்திற்கு இன்று மதியம் வருகை தரும் பிரதமர் மோடி மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் அடுத்தடுத்து பங்கேற்கிறார். அவரது பயண திட்டம் தொடர்பான விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு இன்று வருகை தரும் பிரதமர் மோடி அங்கிருந்து மதியம் 1:20 மணிக்கு இந்திய விமானப்படை விமானத்தில் கோவை சூலூர் புறப்படுகிறார். மதியம் 2 மணி அளவில் கோவை சூலூர் வந்தடையும் பிரதமர் அங்கிருந்து மதியம் 2:10 மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செல்கிறார். பல்லடம் அருகே மாதப்பூர் பகுதியில் இன்று மதியம் 2:45 மணி முதல் 3:45 மணி வரை எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா மற்றும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். பாஜக மாநாட்டிற்காக 1100 ஏக்கர் பரப்பில் பிரம்மாண்ட திடல் அமைக்கப்பட்டுள்ளது. உணவு விநியோகம் செய்யும் பகுதி, 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்த தனித்தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 லட்சம் பார்வையாளர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டு தாமரைப்பூ வடிவில் பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மாதப்பூரில் பாஜக நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மாலை 5 மணி அளவில் மதுரை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து கருப்பாயூரணி செல்கிறார். அங்குள்ள பள்ளியில் நடைபெறும் சிறு குறு தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் செயலாக்க கருத்தரங்கில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசுகிறார். பின்னர் பிரதமர் மோடி மதுரை பசுமலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு செல்கிறார். அங்கு தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களை சந்தித்து மக்களவைத் தேர்தல் வியூகம் தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார். நாளை காலை 8:15 மணி அளவில் பசுமலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் இருந்து சாலை மார்க்கமாக மதுரை விமான நிலையம் புறப்படும் பிரதமர் 8:40 மணிக்கு மதுரை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி சென்றடைகிறார். தூத்துக்குடி வஉசி துறைமுக வளாகத்தில் துறைமுக பள்ளி விளையாட்டு மைதானம் அருகே காலை 9:45 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் குலசேகரன் பட்டினத்தில் புதிதாக அமையவுள்ள இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் உள்ளிட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதேபோல தூத்துக்குடி வெளித்துறைமுக சரக்கு பெட்டக முனையங்கள் அமைத்தல், தினசரி 5 பில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் உள்ளிட்ட பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டும் புதிய திட்டங்களின் மதிப்பு 17,300 கோடி ரூபாயாகும். பின்னர் 550 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ள பாம்பன் கடலின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே தூக்கு மேம்பாலத்தை நாட்டிற்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால், திமுக MP கனிமொழி, அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பின்னர் தூத்துக்குடியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் 11:10 மணிக்கு பிரதமர் மோடி திருநெல்வேலி செல்கிறார். பாளையங்கோட்டை நீதிமன்றம் எதிரே பெல் பள்ளி மைதானத்தில்
பாரதிய ஜனதா சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் செல்கிறார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி பல்லடத்தில் இன்று ஒரு நாள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கோவையிலிருந்து பல்லடம் வழியாக கரூர், திருச்சி செல்லும் கனரக வாகனங்கள் சிந்தாமணிப்பூர், அவினாசி, பெருந்துறை வழியாக செல்லவும், பல்லடம் வழி மதுரை மார்க்க வாகனங்கள் ஈச்சனாரி, பொள்ளாச்சி, உடுமலை, மடத்துக்குளம் வழியாக செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று திருச்சி, கரூரிலிருந்து பல்லடம் வந்து பொள்ளாச்சி, உடுமலை வழி கேரளா செல்லும் வாகனங்கள் தண்ணீர் பந்தல், தாராபுரம், பொள்ளாச்சி வழியாக செல்ல வேண்டும். அத்துடன் பொள்ளாச்சி, உடுமலையிலிருந்து திருப்பூர் செல்லும் வாகனங்கள் குடிமங்கலம், நால்ரோடு, அவினாசிபாளையம் வழியாக செல்லவும் காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் சுங்கம் மார்க்கமாக கனரக வாகனங்கள் இன்று இரவு 9 மணி வரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.